ஒரு அழகான பொக்கே ஒன்று வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? இப்ப என்ன சொல்றீங்க? இதெல்லாம் செலவாவே பார்க்க கூடாது. செலவே கிடையாது. இதுக்கு முதல்ல அப்படி செய்திருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? அவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்குறீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். இன்னைக்கு முன்னே போய் வணக்கம். நிஷானின்றது நீங்கள் தானா? ஓகே, வணக்கம் அக்கா. நாங்கள் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். சரியா? அப்போ இன்றைக்கு இது ஸ்பெஷல் டே ஆகும்னு சொல்லி உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பி வச்சுருக்குறாங்க. ஓகே, அப்போ அது யார் அனுப்பியிருப்பாங்க? சஞ்சய் அண்ணா. அவர் எங்கே இருக்கிறார்? கனடா. இல்லை, கனடாவை விட வேறு நாட்டில் ஆக்கள் இல்லையா ஃபாரின் சைட்டில்? சுஜி அண்ணா. அவர் எங்கே? லண்டன். இல்லை, அங்கே இருந்தும் வேற இல்லை. தாரணி அண்ணி. அவங்க எந்த நாடு? கனடா. இல்லை. அதை தவிர யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் இல்லையா? ஓ, அக்ஷரா. வேற என்ன இவ்வளோ விருந்தன் இருக்காங்களா? சரி, யாரெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணாமல் விட்டார்கள்? ரெகுலராக விஷ் பண்ணுற யாராவது ஸ்பெஷலாக விஷ் பண்ணாமல் விட்டு அப்படி யாராச்சும் இருக்காங்களா? என்ன சொன்னால் கூடுதலாக இப்படி தான் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் அனுப்புறபடியாக விஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி சர்ப்ரைஸ் அனுப்பி அவங்க விஷ் பண்ண இல்லையா? ஆனால் அந்த பேரில் வேறே இல்லையே. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? அப்பா அம்மா, ஹஸ்பண்ட். அப்புறம் ஒரு அப்பா அம்மா ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செய்திருப்பாங்களோ? அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரோ? அப்போ அவரும் இல்லை. அப்போ யார் அந்த பர்சன்? ஃபர்ஸ்ட் விஷ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி உங்களுக்காக ஒரு அழகான பொக்கே ஒன்று வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? பேரா? உங்களுக்கு ஃபாரினில் இவ்வளோ பேர் தான் ஆக்கள் இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபாரின்னு சொன்னால் யாராவது உங்களோட ஃபைட் பண்ணி ரொம்ப காலமாக கதைக்காமல் இருக்கிற அப்படி யாராவது பர்சன் இருக்காங்களா? கூடுதலாக இப்போ அப்படி தான் சண்டை பிடிச்சி கதைக்காமல் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க. 2 அண்ணாவே இருந்தான். அப்போ நீங்கள் 2 அண்ணாக்கும் ஒரு செல்ல பிள்ளை அப்படியா? அவங்க விஷ் பண்ண இல்லையா? விஷ் பண்ணவங்களா? அப்போ ஏதாவது சொன்னவங்களா இந்த மாதிரி சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கிறோம் வெறும்? அப்போ அவங்க இல்லை. என்னடா அப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஒருவேளை வீடியோக்கள் பார்ப்பீங்களோ நிறைய? ஆனா இல்லையே. இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க. தலையே வெடிச்சிருவா. அப்போ நான் கிஃப்ட்டை தாங்க. சரியா? அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் அண்டா சாக்லேட்ஸ் அண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ சாக்லேட்ஸ், எல்லாம் ஃபாரின் சாக்லேட் தான். யார் ஹஸ்பண்ட்கிட்ட கேளுங்க. க்ளூ ஏதாச்சும் அவருக்கு சொல்லியிருப்பாங்களோ தெரியலையே அனுப்பினவங்க. அண்ணா 2 பேர் இல்லாட்டி அண்ணி இல்லை. அவங்ககிட்ட இருந்து வரவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ஆள். நல்லா இல்லை அவங்களும் இல்லை. இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரியலையா? சரி, அப்போ நான் இப்போ இந்த அனுப்பிவிடவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ. அவ்வளோதானா? தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதானா? சரி, யாருன்னு தெரிஞ்சா ஏதாச்சும் ஓகே. உங்களோட அண்ணாக்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி நீங்கள்
எதிர்பாராமல் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கூட அண்ணாக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லிக்கொள்றதில்ல. அன்பை வந்து இப்படி வார்த்தையால் வெளிப்பாட்டுறேன். சரி, அப்போ அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். இதை டேபிளில் வச்சுருங்களேன். ஓகே, இது ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேயா? சும்மா கெஸ் பண்ணணும் என்னவா இருக்கலாம். பாருங்க. இல்லை, ஒருவேளை நீங்கள் தப்பாக சொன்னால் அது ரிட்டர்ன் ஆயிடும். நீங்கள் யாருன்னு சொல்லாட்டீங்க அந்த கிஃப்டெல்லாம் திருப்பி கொண்டு போயிடுவேன். சாக்லேட்டெல்லாம் கொண்டு போயிடுவோம். பரவாயில்லையா? தூரம் இருந்தா இப்ப அனுப்புறாங்க கூட. எவ்வளவு தூரத்துல இருப்பாங்க இப்பெல்லாம்? இப்ப டீமா சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகி அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. சரி, நீ ஆசைப்பட்டு யார்கிட்டயாச்சும் இப்படி சொல்லியிருக்கீங்களா? இப்படி எனக்கு வந்து யாராச்சும் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் யாரையாவது ஷேர் பண்ண மூமெண்ட் அப்படி ஏதாவது இருக்கா இதுக்கு முன்னாடி? சரி, இல்லை இல்லை, அவர் தான் செய்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்களே. வீட்லேயே தானே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ எப்படி தெரிஞ்சிருக்குமே அவருக்கே. இப்போ ஜஸ்ட் நான் தான் நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் வந்து வீட்டை காட்டி விடுங்க. முதல்ல உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் நிற்கிறீங்களான்னு உறுதிப்படுத்திட்டு அப்புறம் அவருக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டை காட்டிங்களான்னு கேட்டிருந்தேன். அப்போ அவரே பாருங்க அந்த ஷாக்கிங் மூமெண்ட்லாம் இருக்கார். என்ன பண்ணுறது தெரியாது. சரி, ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? இதை வச்சுருங்க. அது பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்களே ஈஸியாக யாருண்டு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஃபோட்டோ ஃப்ரேம். அப்படியா? சரி, ஃபைனலாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஃபைனலாக யாரை சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ணி இல்லாட்டிக்கு அக்ஷரா. இவ்வளவுத்துலையும் நீங்கள் சொன்னால் வரவே இல்லை. இவங்களை தவிர ஏண்டா வேறு யார் இருக்கிறாங்க? நீங்கள் சொன்ன இவ்வளவு வேறமே செய்ய இல்லை என்றா அவங்கள தவிர வேற யாரா இருக்கும்? சரி, உள்ளூர் தான். உங்களுக்கு இந்த ஒரே ஒரு குழு மட்டும் தந்திருக்கேன். உள்ளூர் தான். ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எல்லாம் கதைக்கிறே இல்லையா சண்டையோ? இல்லை, சில நேரம் தெரியாதா? உள்ளூர் தான், உள்ளூர் தான். இவ்வளோ பெரிய குழு தான் இருக்கேன். உள்ளூர் பாவு. இல்லை இல்லை, அவரை தவிர வேறு யாருமே இல்லையா உங்களுக்கு? நல்ல சிநேகிதமா அக்ஷராவை தவிர அவங்க மட்டும்தான். அதாவது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? பெஸ்டி. பெஸ்டி. ஓகே, எல்லாமே அவங்க தான். ஓகே, அவங்கள்ட்ட இருந்து தான் இந்த கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, அப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுவோமா? கேக் கட் பண்ணிட்டு இதில் ஓப்பன் பண்ணுவோம். கேக்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்குமே ஒரு கேக் உண்டு. இப்போ கொஞ்சம் இதுக்கு முதல்ல வந்துருக்கணுமே. நோ, ஒரு கேக் ஒன்று அதை நாங்கள் தான் அனுப்பி விட்டுருந்தாங்க. அது இப்போ இது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கூட செய்திருந்துருக்கலாம். இல்லை இல்லை, சரி, நீங்கள் கேக் விஷ் ஒன்று வந்துருந்துச்சா? சரி, ஓகே, அது கேக் மட்டும்தான் அவங்க. சரியா? திங்ஸ் எல்லாம் அது வேறு ஒரு ஆள் தான். இது வந்து எங்கள்கிட்ட வேறு வழியால் அப்படியே ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வரவழைக்கிட்டாங்க. டைம் காணாமல் வந்துட்டு அப்போ கேக்கை முன்னுக்கு வந்துட்டுது சொன்னாங்க. இப்போ தான் வந்தாங்க. அப்போ கேக்கை கட் பண்ணுவோமா? ஓகே, ஓகே, அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. சரியா? யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொடியானால சொன்னால் தான் நான் பதிலுக்கு அதுக்குள்ளே தேடி பிடிச்சி இந்நேரம் தானு சொல்லுவேன். நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. சில நேரம் சொல்லாமலே போயிடுவேன். அப்போ தான் இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குண்ணே. ஓ, உள்ளூர் தான். சரி, அவளுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம்மா கால் பண்ணி. சரி, அப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்தால் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். சரியா? கால் பண்ணி இப்படி கிஃப்ட் ஏதாச்சும் அனுப்பியிருக்கியா அப்படி இப்படின்னு கேக்கை கட் பண்ணிவிட்டு. ஓகே, கேக் கட் பண்ணிவிட்டு. சரியா? ஓகே ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ,
Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. மாதவ் பெஸ்ட் மாதவ் கேக் வெட்டியாச்சு. அப்போ நாங்கள் gift ஓப்பன் பண்ணுவோமா? இப்போ உங்களோட மைண்டில் இப்போ யாரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க? இவ்வளோ நேரத்துக்கு யாராவது ஃபிக்ஸ் பண்ணி? இல்லை இங்கே அக்ஷரா தான். ஓகே, நிறைய சர்க்கிள் இல்லை இருக்கா இல்லையா? பர்த்டே தெரிகிற அளவுக்கு யாருமே இல்லை, அப்படி சொல்கிறீங்களா? ஆ சரி, அவங்க கால் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்களா? உங்களோட அந்த பெஸ்டி, உங்களோட பெஸ்டி வந்து கால் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்களா? பர்த்டேவே மறந்து விஷ் பண்ணாதவங்க இப்படி இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் விஷ் பண்ண இல்லாத, ஆனால் அப்படி கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? கிஃப்ட் அனுப்பி பெஸ்டி தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற கிஃப்ட் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. சரி சரி. பார்த்தீங்களா, இன்னொரு விஷயத்தமா உங்களோட பெஸ்டி தான் கால் பண்ணியிருக்கா. கேளுங்க, விஷ் பண்ணல தானே இன்னும். அப்போ கால் பண்ணி இல்லை கால் பண்ணி கேளுங்க. இன்றைக்கு என்ன நாளண்டு ஞாபகம் இருக்கா? என்ன யாருன்னு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஏன் அப்படி கேளுங்க, அப்போ தானே ஒரு அன்பு இதாகும். ஃப்ரெண்டு தானே. ஸ்பீக்கரில் விடணுமே, இல்லாட்டி அவங்கள்ட்ட கேளுங்க. யாராச்சும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, நான் மியூட் பண்ண இங்கே மியூட் பண்ணிடுறோம். சரி, கேளுங்க. சர்ப்ரைஸ்லேருந்து வந்துருக்குறாங்க, நீ யாராச்சும் அனுப்பினியாப்பா? இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச வேறு யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களா? சரி, சொல்கிறீங்க, கட் ஆகட்டும். ஆன்சர் பண்ணாட்டி விட்டுருவோம். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு அனுப்பின பர்சன் வந்து கீழே நிற்கலாம், இல்லாட்டி வெளியில் எங்கேயாச்சும் லிஃப்ட்டுக்குள்ளே நிற்கலாம். அப்போ அவர் தான் கடைசியாக தெரிஞ்சால் நீங்கள் எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? அவங்க தான் இல்லை அவங்க தான் தெரிஞ்ச இப்படிதான் ஃப்ளூவெண்டாக கதைக்குள்ள சில வேர்டுகள் மிஸ் ஆகிறது தானே. அவ தான் தெரிஞ்ச இல்லை அங்கே யாருமே இல்லை நான் கால் பண்ணி சொன்னா தான் வருவாங்க. அவங்க இப்போ லைவாக வீடியோவில் பார்த்துருக்காங்க. இப்போ நாங்கள் கூப்பிடக்குள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. அவங்க ஒரு டீமாக கூட இருக்கலாம். சரி, கிஃப்ட்டை பார்த்துருவோம். கிஃப்ட்டை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? மற்றது எங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களோட ரியாக்ஷன் இப்போ பார்க்கணும். இப்போ உண்மையிலேயே அந்த ஆள் அனுப்பி இருக்காருன்னு தெரிஞ்சோன்னு நீங்கள் வந்து எப்படி சர்ப்ரைஸ் ஆவீங்கன்றதை தான் பார்க்கணும். ஓகே ஓகே. எப்படி இருக்கு கலர்? நல்லா இருக்கா கலர்? பிடிச்சிருக்கா? ஃபேவரட் கலர்? அப்போ ஒரு ஃபேவரட் பர்சன் தான் அனுப்பியிருக்காங்க என்ன? சரி, ஓகே. அடுத்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுங்க, பார்ப்போம். அப்ப யார் அனுப்பினது? அவர் இல்லை. ஓப்பன் பண்ணுங்க அடுத்த கிஃப்ட்.
அப்போ அவர் ஒரு வேலை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம்ன்றீங்க. இல்லை, அவர் இல்லை. எக்ஸைட்டிங்காக இருக்காரு என்ன? டென்ஷன் ஆகுதப்பா. அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கும் யார் கொடுத்துருப்பாங்க மகளுக்கு? என்ன கதறீங்க அப்படி? எங்களுக்கு காட்டுங்க. விஷ் போட்டிருக்கா அதில்? சரி, அதில் என்ன விஷ் போட்டிருக்கு? விஷயம் கொஞ்சம் சத்தமாக படிங்க. சத்தம் பத்தல. அம்மாக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? இப்ப என்ன சொல்றீங்க? இதெல்லாம் செலவாகவே பார்க்க கூடாது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு செலவே கிடையாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்காக எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் யாரோ இப்போ சொன்னாங்களே, பட் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ள. ஃபீலிங்ஸ் வந்தால் எக்ஸ்போஸ் பண்ணணும், ஒழிச்சு வச்சிருக்க கூடாது. உங்க கூப்பிடுங்க. ஃபீலிங்ஸ் வந்து அப்படி உள்ளுக்கு ஒழிச்சு வச்சிருக்க கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணிடணும். ஓகே, போங்க 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 போங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் வந்து திருப்பி கிடைக்காத ஒரு மெமரிஸ். ஓகே, இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப நாளாகவே எல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக அவங்களோட எல்லாம் கதைச்சு ஒவ்வொரு திங்ஸாக பார்த்து உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிச்சிருக்குமென்ட்டு அரேஞ்ச் பண்ணி இவ்வளவும் பிளான் பண்ணி செய்திருக்கிறார். ஸோ செய்துட்டும் இவ்வளோ நேரம் அமைதியாக தெரியாத மாதிரியே இருந்திருக்கிறார். ஸோ ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா? ஸோ உங்களை எவ்வளோ பிரியமண்டு பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பண்டு. ஸோ அவருக்காக நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சொல்லிவிடப்போ கூடவே தானே இருக்குது. இப்போ ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா என்ன, உங்களுக்கு அவளை என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காது, அதோட உங்களுக்கு அவர் எந்த ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? பட் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முதல்ல இப்படி ஏதாவது செய்திருக்கிறாரா ஸ்பெஷலாக? அதையும் தாண்டி இந்த முறை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்திருக்கிறாரு பார்த்தீங்களா? அவ்வளோ அன்பு, லவ். அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம். வேறு ஏதாவது? ஓகே ஓகே, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி என்ன? இப்போ அதனால தான் இந்த முறை உங்களுக்கு சொல்ல இல்லை. கிட்டத்தட்ட நீங்களும் அவருக்கு ஒரு பாபா மாதிரி தானா, நீங்களும் அவருக்கு ஒரு இன்னொரு பேபி மாதிரி தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்போவுமே உங்களுக்கு தான் கொடுப்பார். பட் நீங்கள் தான் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, விடுறதில்ல. எல்லாமே பேபிக்கு வச்சுருந்துட்டீங்க. ஸோ இந்த முறை உங்களுக்கு தெரியாமல் எல்லாமே ஆயத்தப்படுத்தி அரேஞ்ச் பண்ணி ஸ்பெஷலாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ லைஃப்பில் இது மறப்பீங்களா? ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். அப்புறம் உங்களோட பெஸ்டி இப்போ சொல்லுங்க, பெஸ்டியா ஹஸ்பண்டா சொல்லுங்க. அதான் இப்போ சொல்லுங்க, பெஸ்டியா ஹஸ்பண்டா? நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டே பெஸ்டி மாதிரி பாருங்க. அப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் ஓகே. பரவாதீங்க, இன்றைக்கி பிறந்த நாள் நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி எல்லாமே செலிப்ரேட் பண்ணணும்.
என்றதுக்காக வேண்டி தான் அதெல்லாம் செய்திருக்கிறார். ஸோ இதுக்கு மேலே ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, Madhav. Madhav, how are you getting on? ஓகே. அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் இப்போ பக்கத்தில் இருக்கிறார். சம்திங் ஸ்பெஷல்? ஓகே, இதே போல் நீங்கள் 2 பேரும் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல சிறப்பாக நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அடுத்த முறை இன்னும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் செய்வார். ஸோ என்ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைய நாளில் நீங்கள் கண்ணை முடிக்கொண்டு செலவழிங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பும் இருக்குது. அதை எடுங்க, அதில் ஒரு எம்பளப்பு இருக்குது. சரியா? அப்போ இன்றைக்கி நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஏதாச்சும் ஐடியா இருந்திருக்குமே இன்றைக்கு வெளியில் போகிற மாதிரி, அப்படிலாம் இல்லையா? ஓகே, சரி. அப்போ நாங்கள் சரி, இன்றைக்கு ஒரு நாள் மூட நாள். ஸோ இன்றைக்கு ஒரு நாள் உங்களையும் கொஞ்சம் பாருங்கள், என்னண்ணா? அதான், ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். அப்போ எங்கள்கிட்ட சர்வீஸ் எப்படி பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கு அண்ணா. உங்களுக்கு எங்கிட்ட சர்வீஸ் பிடிச்சிருக்கா? எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு கலந்துட்டாங்க, அப்படியா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், சரியா?